இஞ்சாலும் தேசிக்க தோட்டம் தேசிக்க இப்ப 30 ரூபா 40 ரூபாய் விற்கிறேன். இந்த மாதிரி அந்த காலத்துல எப்படி இருந்தது? அந்த காலத்துல என்ன தோட்டங்கள் அதோட இதெல்லாம் செய்கிறோம். ஓகே, இப்ப என்ன தோட்டம் இங்க ஃபேமஸா இருக்கு? முதலா முந்திரியாங்கூட. பொங்கின்னு எங்களுக்கு அந்த கணக்காக பொங்கி கொண்டிருக்கிறேன். வந்து பொங்கி பழைய சுட்டு கொண்டிருக்கிறேன். பாருங்க, பெரிய பெரிய மரங்கள் எல்லாம் நிக்குது. இங்க இதுல பாருங்க உரும்புராய் போட்டு இருக்கு பாருங்க. நீங்க கொண்டா அட ஏன்டா அப்படி செய்யற? ரெண்டு கேப்பன் நினைக்கிறியோ? உரும்புராய் ஹிந்து காலேஜ் பாருங்க. இதுல வந்து ஒரு பெரிய ஸ்கூலா நினைக்கிறீங்க. உரும்புராய் இந்துக்கள் தான் இங்க இருக்கிற பெரிய ஸ்கூலா இருக்கு. இங்க யாரும் படிச்சாக்கள் இருந்தா கொம்மல சொல்லிக் கொடுங்க, நீங்க இங்க தான் படிச்சேன். அனைத்துலகம் வணக்கம். நாங்க இன்னைக்கு இந்த காணொலியில என்ன பார்க்க போறோம்டா, யாழ்ப்பாணத்துல உரும்புராய் என்ற இடத்தை வந்து சுத்தி பார்க்க போறோம். என்ன வந்து நாங்க இப்ப வந்து இனிவில் ரயில்வே ஸ்டேஷன் தாண்டி வந்து நிக்கிறோம். இதுல அப்படியே வழி கேட்டு நீ உரும்பை சுத்தி காட்டமா என்ன ஆஸ்பத்திரியில பாக்க பரவாயில்ல. இப்ப வந்து நாங்கள் வலிக்கிட்டு உரும்புராய் அப்படியே மெயின் ரோடையும் காட்டி கொண்டு அப்படியே உள்ளடங்களும் வந்து காட்டிக்கொள்ள போறோம். நிறைய பேர் வந்து உரும்புராய் வந்து பார்த்து கொண்டிருப்பீங்க. மற்ற வந்து உரும்புராய் அந்த புலம்பெயர் நாடுகளை போய் வந்து பார்த்து கொண்டிருப்பீங்க. காணொலி அப்படின்னு சொல்லிக்கோங்க. மறக்காம எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணா பாத்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க நாங்க இப்ப ஊரை சுத்தி பார்ப்போம். சரி, ஓகே. இப்போ நாங்கள் வந்து வலிக்கிட்டு போய்கொண்டிருக்கிறோம். போய் வந்து வீதியை காட்டிக்கொண்டு போறோம். இப்போ நாங்கள் இனிவில் பக்கத்துல இருந்து போய்கொண்டிருக்கோம். மெர்ராமடன் ரோட்டால வந்து நாங்கள் இனிவில் பக்கத்துல இருந்து போய்கொண்டிருக்கிறோம். இப்போ இந்த தோடம்பழங்கள் வந்து விற்பனை கூட இருக்கு. அந்த 10 தோடம்பழம் 350 ரூபா 250 ரூபா 400 ரூபா அப்படி அந்த ஒரு விற்பனை போயிருக்கோம். ஒரு சைஸுக்கு ஏற்ற மாதிரி. அப்படி எங்களை பார்த்தோம் என்றால் நாங்கள் இந்த ரோட்ல போய்கொண்டிருக்கிறோம். இப்படி நாங்கள் நேராக போனோம் என்றால் நாங்கள் அப்படியே பலாலி ரோட்டுக்கு ஏற்றலாம். இப்போ நாங்கள் கேகேஎஸ் ரோட்டால வந்து நாங்கள் இப்படியே பலாலி ரோட்டுக்கு ஏற்றலாம். காணொலி எடுத்து முடிக்கும் வரைக்கும் மழை ஒன்றுமே வராவிட்டா உண்மையிலேயே சந்தோஷம். மழை வந்தா கஷ்டம் இல்ல. இப்ப வரக்கூடாது. இப்ப நெல்லுகள் எல்லாம் முத்தி கொண்டு வருது. இப்ப மழை பெய்தான் நெல் எல்லாம் அப்படியே சரிஞ்சு படுத்துடும். விவசாயம் நல்லதுதான் நான் சொல்றேன். இங்கால பார்த்தோம்னா ஒரு பெரிய வீடு ஒன்று பாருங்க, காட்டிக்கொள்றேன். நாங்கள் பார்த்துட்டு போவோம். இங்கால எல்லாம் வீடுகள் எல்லாம் வருது, சின்ன சின்ன வீடுகள் வருது. ஆயிரம் வீடுகள் இதுக்கு இருந்தா சொல்லிக்கொள்ளுங்க. இது காட்டிக்கொண்டு போனோம்னு சொல்லுங்க. அப்படி எல்லாம் கேட்க மாட்டேன். காட்டிக்கொண்டு போறேன். ஓகே, இப்போ வந்து நாங்கள் உரும்புராய்க்குள்ள வந்துட்டோம். இங்கால ஃபுல்லா வந்து அப்படியே உரும்புராய் பிளேஸ் எல்லாம் வர்றோம். மழை துமிச்சு அப்படியே பயமா கிடக்கு. இந்த வீடியோடைய நிப்பாடுறது தெரியல. உரும்புராய் ஏன் பேர் வந்தாண்டெல்லாம் ஒரு காரணங்கள் இருக்கு. நான் அப்படியே சொல்லிக் கொள்றேன். எல்லாம் சர்ச் பண்ணி பார்த்தினால் ஒரு காரணம் ஒன்று இருக்குது. இங்கால பார்த்தோம்னா வீடுகள் நாங்கள் காட்டி கொண்டு போறோம் பாருங்க. உண்மையில இந்த கிளைமேட்ல வந்து வீடியோஸ் எடுக்க உண்மையில நல்லா இருக்குமே என்றால் இந்த வெயில் தெரியாது பெருசா, நல்ல குளிர்மையா இருக்கும். மழை வந்ததான் சிக்கல். இதுல பாருங்க பெரிய பெரிய மரங்கள் எல்லாம் நிக்குது. இதுல பாருங்க உரும்புராய் போட்டு இருக்கு பாருங்க. இதெல்லாம் சின்ன சின்ன கடைகள் இருக்குது. மழை கொஞ்சம் பிளக்குது. பார்ப்போம் இந்த சம்பவம் மாதிரி எங்களுக்கு. எங்கால பார்த்தோம்னா கராஜா ஹார்ட்வேர் யார்ட் மாதிரி ஒரு இருக்குது. நாங்கள் பார்த்துட்டு போறோம். இதுல பார்த்தோம்னா இந்த பெரிய பெரிய மரங்கள் இருக்கு. இப்ப நான் சர்ச் பண்ணி பார்த்தேன் ஏன் உரும்புராய் என்ற பேர் வந்தேன்னு சர்ச் பண்ணி பார்க்க. அப்ப முந்தி வந்து அந்த ஆக்கள் கோயிலாய் பாடுறதுக்கு நிழல் தர்ற மரங்களும் அப்படின்னு அந்த சுமை தாங்கி கல்லதுகளும் வச்சு கொண்டு வந்தேன்னு சொல்லியிருந்தாங்க. அப்படி வைக்க வந்து இங்க வந்து பெராய் என்ற ஒரு மரம், கிராயல்ல பெராயன்னு சொல்லிடுவாங்க. அப்படி ஒரு மரம் வந்து வச்சவையாம். வைக்க வந்து அது நல்ல பெருசா வளர்ந்து உருவத்துல நல்ல பெருசா வளர்ந்துருந்தாம். உருவத்துல இந்த பெருசா இருந்தால வந்து உருவாண்டு முன்னுக்கு போட்டு அதை உரும்புராய் என்ற பேர் வந்ததெல்லாம் சொல்லியிருந்தது. இதெல்லாம் நான் கூகுள்ல தான் பார்த்தேன். நீங்க நிக்கிறே இல்லை, இது நானா சொல்றேன். கூகுள்ல சர்ச் பண்ணி பார்த்தேன். இப்போ ஒரு வீடியோ கேசமா இருக்க பாப்போன்னு பார்த்தேன். உரும்புராய் இப்ப ஃபேமஸ் வந்து இந்த இது திராட்சை. உள்ள திராட்சை இருக்குது. உள்ள எத்தனை வீடியோ எடுக்க விட மாட்டோம். அதான் காட்டுறடா, இப்ப சும்மா காட்டுறேன். சாப்பிட்டு பார்க்கலாம். நீங்க இப்ப இந்த முழுக்கத்தையும் சாப்பிட முடிச்சிருவியல். இப்போ அதால வந்து பெருசா எடுக்க விட மாட்டேன். காணொலி வந்து உள்ளுக்கு எடுக்க விட மாட்டேன். நாங்கள் வீடுகளை காட்டி கொண்டு போறேன். உள்ளுக்கு எல்லாம் உள்ளொழுங்கு எல்லாம் சிலையும் விட்டு காட்டு மெயின் ரோட்டை காட்டிட்டு இதில் பார்த்தோம்னா பிருந்தா டவர்ஸ் இப்போ காணொலி போட்டிருப்பேன். நான் இப்போ முதல் டெலிஃபோனுக்கு ஒரு காணொலி போட்டிருப்பேன். அதில் பிருந்தா டவர்ஸ் போட்டிருப்பேன். நீங்கள் அதையும் பார்த்துக்கொள்ளலாம். இங்கே வந்து கூட உரும்புராய் பக்கம் எல்லாம் தோட்ட காணிகள், நிறைய தோட்ட காணிகள் இருக்குது. இது உங்களை காட்டி கொண்டு போறோம் பாருங்க. இதுல பார்த்தோம்னா உரும்புராய் இந்த ஒரு பக்கம் வந்து கேகேஎஸ் ரோட் வரும், மற்ற பக்கம் வந்து பலாலி ரோட் வரும். நாங்க பார்த்து கொண்டு போகலாம். இதுல வந்து ஆட்கள் நடமாட்டம் குறைவு. ஆனா இதுக்கு வந்து கூட அந்த கைதடிக்கால வந்து அப்படிங்கால மருதாமடம் வர்றது, அந்த டிப்பர்கள் ஏனையின் பதால வர்றது திரும்புற கூடவா இருக்கு. இதுல பார்த்தோம்னா உரும்புராய் சங்கரோதயா வித்யாலயம் ஒரு ஸ்கூல் போகுது. நாங்க பார்த்து கொண்டு போவோம்.
உங்களுக்கு மெயின் ரோட்ல போய் அப்படியே எங்களை சந்தியில ஏற்றிட்டு மிச்சத்தை நான் உங்களுக்கு அப்படியே காட்டிக்கொள்றேன் இந்த மாதிரி. இங்க பார்த்தோம்னா கூட வந்து இங்க நிலத்தடி தண்ணி எல்லாம் நல்லா இருக்கு சொல்றவ. இப்ப என்ன மாதிரி போக மாறிக்கொண்டு வர்றதானு என்ன மாதிரி தெரியல. அடுத்த பார்த்தோம்னா இங்க வந்து கூட வந்து தோட்டங்களுக்கு ஃபேமஸ், அதில் நான் உங்களுக்கு காட்டிக்கொள்றேன் என்ன மாதிரி. மற்ற வந்து இது வந்து 1970 80 வந்து இங்க இந்த திராட்சை எல்லாம் பயிரிட்ட வேண்டியெல்லாம் சொல்லியிருந்தவன். சர்ச் பண்ணி பார்த்துருந்தான். நீங்கள பார்த்தோம்னா அப்படியே பார்த்துட்டு போய் வந்து கடைகள் அதெல்லாம் வருது பாருங்க, சாப்பாடு கடைகள் அதெல்லாம் வருது. நீங்கள் அந்த இது சோளங்கள் பப்பாசி பழங்கள் அதெல்லாம் விற்று கொள்ளலாம் பாருங்க. இப்போ நாங்கள் போய் இடப்பக்கம் திரும்புவோம். இங்கே பார்த்தோம்னா பீப்புள்ஸ் பேங்க் இருக்குது. இங்கேயும் ஒரு சாப்பிட்டு போங்க வருது, சாப்பிட்டு போங்க பிராஞ்ச் ஒன்று இருக்குது. இப்படி நாங்கள் நேராக போனோம்னா கைதடிக்கு போய் கொள்ளலாம். இப்போ நாங்கள் இப்படியே இடக்கை பக்கம் திருப்புறோம். இடக்கை பக்கம் திருப்பி எங்களை கொஞ்சம் தூரம் போய் பார்த்து கொண்டு வர போகிறோம். கல்லாளி ரோட் உரும்புராயில் வந்து நாங்கள் போய் கொண்டுக்கிறோம். இதில் ஃபங்க்ஷன் சேல்ஸ் தான் போதும். இப்போ போய் கொண்டு நிற்கிறோம். மழையும் வருது, பொங்கலுக்கு வந்து எல்லாம் சேல்ஸுகள் எல்லாம் போய் கொண்டு போகுது. எங்களை பார்த்து கொண்டு போவோம் பாருங்க. இதில் போக ஒரு ஸ்கூல் எல்லாம் வரும். ஐயோ மழை வருது. இந்த சம்பவம் கொண்டு மழை செய்ய போதுன்னா நிற்கிறேன். இங்கே எல்பி ஃபினான்ஸ் இருக்குது. இங்கே பார்த்தா உடுப்பு கடைகள் மற்ற சூப்பர் மார்க்கெட்டுகள் எல்லாம் இருக்குது பாருங்க. இவங்களை காட்டி கொண்டு போகிறேன். ரோட்ல போய்க்க வேற இடங்கள் அதெல்லாம் உங்களுக்கு காட்டி கொண்டு போறேன். இதுலயும் பார்த்தோம்னா அங்க பீப்புள்ஸ் பேங்க் பார்த்தோம்னா இங்கால பிஓசி பேங்க் வருது பாருங்க. இல்லை பிஓசி பேங்க் இந்தியாவில் பார்த்தோம்னா ஒரு சர்ச் ஒன்று இருக்குது. மலைக்கு கொஞ்சம் ஒதுங்கி நிற்போம். ஒரு சர்ச் ஒன்று வருது. இங்கே பார்த்தோம்னா தேவாலய வீதி. நீங்க கொண்டு வந்தீங்க அட ஏன்டா அப்படி செய்கிற? ரெண்டு கேப்பன் நினைக்கிறியோ? நானும் பைக்ல வச்சுக்கிறேன்டா பாடி. என்னதான் போட்டாலும் போனுக்கு என்னத்தை போடுறது? சரி, இப்ப நாங்க அப்படியே ரெயின்கோட்டோட கொள்கையை தொடருவோம். என்ன ஓ நீங்க ரெயின்கோட்டை போடுவோம். நீங்க காய்ச்சல் கார படிங்க சாப்பா இறங்க. சரி நான் பிறகு போடுறேன்டாப்பா, இதில் தேவையில்லை. சரி ஓகே, இப்படி நாங்கள் பார்த்துட்டு போவோம். ஓகே, இப்படி நாங்கள் அப்படியே பார்த்துட்டு போவோம். இப்போ நாங்கள் இங்கே யாழ்ப்பாணத்துலேருந்து பயாளி ரோட்டால் வந்து வந்தால் கிட்டத்தட்ட ஒரு 9 கிலோமீட்டரில் வந்து உரும்புராய் இருக்கும். காடி கொண்டு போகிறேன். என்னடா பார்க்குறேன்? இல்லை நிறைய வந்து கொஞ்சம் சர்ச் பண்ணி பார்த்தினான்டா. இதெல்லாம் பார்த்தோம்டா நிறைய சொல்லி. இப்போ மானிப்பாய் கைதடி வீதி மற்ற பலாளி வீதி இதால் வந்து இந்த ஊரை வந்து 4 பங்காக பிரிக்கிறதுலாம் சொல்லியிருந்தாங்க. பார்த்து போகிறேன், உங்களை காடி கொண்டு போகிறேன். இதில் வந்து என்ன இருக்குது? ஒரு கட்டணம் இருக்குது, அதில் தெரியலை, பேர் தெரியலை. அப்படி உங்களுக்கு காட்டி கொண்டு போகிறோம் பாருங்க. ஒரு ஸ்கூல் ஒன்று வரும் இல்லை இதில். இங்கால பார்த்தோம்னா கடை தொகுதிகள் வருது பாருங்க. கடை தொகுதிகள் வருது. அப்படி இங்கால திருமதி வினாசி தம்பி கந்தசாமி ஞாபகத்த மண்டபமா. இங்கால பார்த்தோம்னா கோயில் ஒன்று வருது. உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இது ஒரு பெரிய கோயில் ஒன்று வருது. அதில் 2 யானை எல்லாம் முன்னுக்கு வச்சு அந்த மாலை போடுற மாதிரி எல்லாம் வச்சு நல்லா இருக்கு கோயில். இப்போதான் போயிட்டு மடிச்சுக்கிறேன் நினைக்கிறேன். இங்கால பார்த்தோம்னா உரும்புராய் மேம்பாட்டு ஒன்றியமா இங்கால போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கிறேன். உரும்புராய் போஸ்ட் ஆஃபீஸ் நீங்களை காட்டி கொண்டு போகிறேன் பாருங்க. எங்கேயோ ஸ்கூல் வரும். உன்னோட ஸ்கூலை மிஸ் பண்ணிட்டோமோ இல்லையே? அங்கெல்லாம் வருவேன். இங்கால பார்த்தோம்னா பெரிய கட்டடங்கள் கட்டுப்பட்டு கொண்டு இருக்குது. இங்கால பெரிய ஃபேன்சி கடை ஒன்று இருக்குது. அதுவும் ஃபேன்சியான ஒரு ஃபேன்சி கடை இருக்குது. இதை நாங்கள் பார்த்து கொண்டு போவோம். இதில் போய்க்க இதுலேயும் ஒரு சின்ன கோயில் ஒன்று வருது பாருங்க. உங்களுக்கு காட்டிக்கொள்கிறேன். இதனால பஸ் வருதுடா, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இந்த பஸ்காரன் அடிப்பான். இங்கால பார்த்தோம்னா இங்காலையும் ஒரு கோயில் வருது பாருங்க. இங்கால கருணை இல்லம் உரும்புராயா. இந்த கருணை உரும்புராய். இந்த இங்கால பார்த்தோம்னா வலியாமன் கிழக்கு பிரதேச சபை உரும்புராய் பாருங்க. உங்களுக்கு மெயினான இடங்களை வந்து நான் உங்களுக்கு காட்டி கொண்டு போகிறேன். ஊரலு பக்கம் ஒரு நாள் கட்டணும். எங்கால போனோம்னா நாங்கள் ஊரலு பக்கம் எல்லாம் போகலாம். பஸ் கண்டக்டர் சங்கட்ட ஃபேனு இங்கே பார்த்தீங்கன்னா வீடுகள் வருது. அதே சும்மா நார்மலாக காட்டி கொண்டு போகிறேன். இப்போ வந்து கூட அந்த மழை சீசன் முடிஞ்சது அந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் இடைக்கிடைக்கு வந்து போகுது மழை. திருவம்பா நடந்து கொண்டு இருக்குது தானே. அதால் வந்து கொஞ்சம் மழையாக இதாக இருக்குது, மப்பாவும் இதாக இருக்குது. வேறு இடங்களில் பெய்தோ தெரியல, இன்னும் கொஞ்சம் மப்பு இதாக இருக்குது. கூட வந்து இதில் வீடுகள் அதில் வந்து கொண்டு இருக்குது. கடைகள் சின்ன சின்ன கடைகள்லாம் இருக்குது. இவங்களை பார்த்தோம்னா ஒரு புது வீடு இருக்குது. அதோட சோழர் கூட வந்து இப்போ எல்லாரும் சோழர் கூட்டினோம். வீடுகள் புதுசாக கடை வந்து சோழர்கள் கூட்டி கொண்டிருக்கணும். அந்த கரண்ட் பில்லில் சமாளிக்க ஓகே இருக்கும். அப்படி இங்கால பார்த்தோம் என்றால்
உரும்புராய் ஹிந்து காலேஜ் பாருங்க. இதில் வந்து ஒரு பெரிய ஸ்கூலாக நினைக்கிறேன். இங்கே உரும்புராய் இந்துக்கள் தான் இங்கே இருக்கிற பெரிய ஸ்கூலாக இருக்குது. இங்கே யாரும் படித்தாக்கள் இருந்தால் கொம்மையில் சொல்லிக்கொள்ளுங்க, நீங்கள் இங்கே தான் படித்தேன். இல்லை அந்த உள்ளுக்கு எல்லாம் போய் எடுக்கிறதுக்கு அனுமதி இல்லை. இப்போ ஸ்கூல்லேயும் டேர்ம் எக்ஸாம் நடந்து கொண்டிருக்குது, தேர்ட் டேர்ம் எக்ஸாம் நடந்து கொண்டிருக்குது. தேர்ட் டேர்ம் எக்ஸாம் முடிய பிறகு ஏற்கனவே ஒரு 7க்கு லீவ் விட்டுருந்தவ, அப்புறம் இப்போ தேர்ட் டேர்ம் எக்ஸாம், அது பிறகு திருப்பி ஓஎல் வேறும் ஒரே லீவு தான். படிகளுக்கு எல்லாம் கொண்டாட்டம் தான். முந்தி நாங்கள் எல்லாம் படிக்க அந்த ஒரு இதாக போனது. இப்போ அந்த பொருளாதார பிரச்சனை, கொரோனா பிரச்சனையால் வந்து எல்லாம் லீவுகள் மாற தொடங்கினது. இன்னும் அதை சரி பண்ணி எடுக்க முடியலை. முந்தைய அந்த 5ஆம் மாதம் ஓஎல் எக்ஸாம் வச்சுருந்தது, இப்போ 3ஆம் மாதம் ஆக்கிட்டோம். இப்போ போய்கொண்டிருக்கு. இப்படி நாங்கள் உங்களால் போனால் அவங்களை அப்படியே போய்கொண்டு இருக்கலாம். ஊரில் கொஞ்சம் தூரம் போயிட்டு அப்படியே காட்டிக்கொள்கிற நம்மளுக்கு போக சின்ன கடைகள் எல்லாம் வந்து பாருங்க. டெய்லர் கடைகள், கரசரகு கடைகள், மற்ற ஒர்க் ஷாப்புகள், கராச்சிகள் எல்லாம் வந்து இருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா கராச்சிகள் எல்லாம் இருக்குது. இங்கே கிரீன் வேர்ல்டு என்னது கராச் தானே? என்ன காட்டுற இடமா கராச் தானே? பெரிய இது கனரக வாங்கல கராச்சி நினைக்கிறேன். இங்கால எல்லாம் பொங்கலுக்கு எல்லாம் சூப்பர் மார்க்கெட் எல்லாம் பாருங்க, பொங்கல் பானைகள் எல்லாம் வச்சுக்கிறேன். வேற வேற மலைகள் கூடுது. இங்கால பார்த்தோம்னா பூமண்டல் விற்கிற இடம் பாருங்க. இல்லை எல்லாம் இது இந்த மழை சீசனுக்கெல்லாம் நிறைய பேர் பூமண்டல் வாங்கி வைப்பாங்க. அந்த சீசன்லாம் கூட அந்த டப்பண்டு வளரமண்டு வாங்குறவ. சரி, இப்படியே நாங்கள் பார்த்தோன்னு வந்து நாங்கள் இப்போ இதில் அட்ரஸ் பார்ப்போம். இது உரும்புராய்க்கு தான் வருது பாருங்க. மடத்தடி உரும்புராய், பலாலி ரோட் மடத்தடி உரும்புராயாம். இப்போ உங்களுக்கு காட்டிக்கொள்கிறேன். இப்போ இதில் வந்து சில பேர் யோசிப்பீங்க, இப்போ நான் உள்புறங்களும் காட்டிக்கொள்கிறேன். இதில் ஒரு கோயில் ஒன்று வருது. அதுக்குள்ளே நம்ம வீடுகள் வருது. இந்த ஒழுங்கு திரும்புவோமா? ஓ, சும்மா வந்து நாங்கள் அப்படி பார்ப்போம். நல்ல வாணி கல்வி நிலையமா, லாலி வீதி உரும்புராய். இது வீட்டுக்கு மட்டும்தான் போகுது. நல்ல ஆள். ஓகே, அப்படி நாங்கள் போவோம். மாறி திருப்பி இந்த வீட்டுக்காரர் இதை போய் நின்றுவோம். இங்கே ஒரு மோட்டர் வைக்கிற ஆட்சி இருக்குது. இப்படியும் ஒரு அங்கே வந்து ஒன்று உங்களுக்கு காட்டி கொண்டு போகிறேன். அதுலெல்லாம் ஒரு வீடு வித்தியாசமாக இருக்குது. உங்களுக்கு அதையும் காட்டிக்கொள்கிறேன். பாருங்க, அதில் ஒரு வீடு அந்த முகப்பு அந்த முகடு வந்து கொஞ்சம் வித்தியாசமாக தெரியும். 2 பக்கம் வந்து இடைக்கால ஒன்று வர்ற மாதிரி அதில் உங்களுக்கு தெரியும் பாருங்க வீடியோவில். அந்த முகடெல்லாம் இதாச்சு இருக்கணும். கீழே கடைகள், மேலே வீடு. அந்த சுவருக்கெல்லாம் அந்த ஓவியம் எல்லாம் நல்லா இதாச்சு இருக்கணும். ஒரு ஹோலுக்கு போன மாதிரி இருக்கு இல்லையா பார்க்க. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் வந்து கீழே கடைகள் இருக்குது, மேலே வீடு இருக்குது. இங்கே வந்து நாங்கள் ஊரலுக்கு வந்துட்டோம். அப்படியே காய்ச்சி ஊரலுக்கு வந்துட்டோம். இப்போ ஒரு யூட்டன் போடுவோமா? யூட்டன் அடிங்க பார்த்து வந்து அப்படியே வந்துட்டோம். அப்படியே நாங்கள் பார்த்து கொண்டு போகிறோம். இதில் எல்லாம் விவேகானந்தா அகாடமின்ற ஒரு டியூஷன் எல்லாம் இருக்குது. இப்போ வந்து நாங்கள் இதில் இடப்பக்கம் போக போகிறோம். எங்களை வந்து கைதறி பக்கம் போகிற ரோட்டில் வந்து இடப்பக்கம் போக போகிறோம். இங்கேயும் போய் உங்களுக்கு காட்டிக்கொள்கிறேன். இதில் பார்த்தோம்னா நிறைய டெக்ஸ்டைல்கள், பெரிய ஒரு கடை, நிறைய கடைகள் இருக்குது. எண்ணெய் குடம், மாடம், நிறைய இதுகள் இருக்குது. எங்களை காடிகளோட எங்களை கூட அந்த கராச்சிகள், சின்ன சின்ன கடைகள், வீடுகள் எல்லாம் வந்து வந்துருக்கு. சைக்கிள் கடைகள் எல்லாம் வந்து வந்துருக்குது. இதை காட்டிக்கொள்கிறேன். இப்போ எங்கள் இதில் வந்து ஒரு சின்ன சிற்றுண்டியாக அப்படி கொண்டு வந்து வந்துருக்குது. இது ஒரு பெரிய கட்டிடம் ஒன்று இருக்குது. சரி, நாங்கள் கொஞ்சம் தூரம் இதில் காட்டிக்கொள்கிறேன். என்ன வேணும் கொஞ்சம் காட்டிக்கொள்கிறேன். இதில் அப்படி தொடர்ந்து பார்த்து கொண்டு போகலாம். அவங்கள மிச்சங்களே வந்து நாங்களை காட்டி கொண்டு போகிறேன். எங்களை பார்த்தோம்னா ஒரு கோயில் இருக்குது பாருங்க. ஒரு கோயில் இருக்குது. இங்கே வந்து ஒரு சந்தை, அபிவிருத்தி சங்கம் இருக்குங்க. அபிவிருத்தி சங்கம், முன்பள்ளி அதெல்லாம் இருக்குது. இங்கே போனோம்னா நாங்கள் கோப்பாய்க்குள்ளே வந்துட்டோம். இப்படி நேராக போனோம்னா கோப்பாய்க்குள்ளே வந்துடுவோம். இப்போ நான் என்ன செய்வோம்னா அப்படி திருப்பி கொண்டு மிச்சம் டவுன் பக்கம் ஏரியா எங்களை காட்டிக்கொள்கிறேன். ஓகே, எங்களை வந்து கொஞ்சம் தூரம் வந்து நாங்கள் எங்களை மிச்சம் வந்து கோப்பாய்க்கு வருது. அப்படியே உங்களுக்கு அது தேவையாண்டா, கோப்பாய் சுற்றி கட்டணும் தேவையாண்டா, அதை விட வேறு ஊர்கள் காட்டணும் உங்களுக்கு எதுவும் இருந்தால் பார்க்கணுன்ற ஆசைகள் இருந்தால் சொல்லி கொண்டீங்கன்னா நான் அதையும் காட்டிக்கொள்வேன். அப்படி நாங்கள் இப்போ வந்து திருப்பி இடக்கை பக்கம் திரும்பி யாழ்ப்பாண பக்கம் உரும்புராயிலேருந்து அப்படியே எங்கள் கோண்டாவில் சந்தி போய் அப்படியே யாழ்ப்பாணம் போகிறோம். அந்த ரோட்டில் வந்து போகிறோம். அதுலேயே எங்களுக்கு கொஞ்சம் தூரம் காட்டிக்கொள்ளும். கொஞ்சம் தூரம் போனோடனே கோண்டாவில் வந்துடும். அதிலே நாங்கள் அப்படியே காட்டிக்கொள்கிறோம். சாப்பாடு கடைகள், சலூன்கள், கரசரை கடைகள் எல்லாம் வந்து பாருங்க. வெல்டிங் ஒர்க்ஸ் கடைகள், மற்ற வீடுகள் எல்லாம் வந்து இருக்குது. எல்லாம் சாப்பாடு கடையெல்லாம் இருக்குது. அதில் வந்து வண்டில் கடைகள், எங்களை வண்டில் கடைகள் இருக்குது. அதுலேயும் ஒரு வண்டில் கடை இருக்குது. இங்கே பார்த்தோம்னா இது ஒரு பெரிய கட்டடமான பழைய கட்டடம் நினைக்கிறேன். வீடு மாதிரி இல்லை, என்னென்னு தெரியல. யாரும் முந்தைய தெரிஞ்சிருந்தால் சொல்லிக்கொள்ளுங்க. அதில் பேர் ஏதோ அழிஞ்சிருக்கு, என்னென்னு தெரியல. யாரும் தெரிஞ்சால் சொல்லிக்கொள்ளுங்க. எல்லாம் கடைகள் இருக்குது, கரசர கடைகள் இருக்குது பாருங்க. இந்த டைம் இப்படியே தொடர் கடைகள் கட்டியிருக்கு. அதில் 2 கடை மட்டும் திறந்துருக்கு. என்ன சொன்னீரா? ஓகே, மகா சில்க்ஸ் இருக்குது. கோண்டாவிலுக்கு வர்றாங்க. என்ன கோண்டாவிலுக்கு வர்றேன். கோண்டாவிலுக்கு எங்களை காடி கொண்டு போகிறேன்.
இங்கே பார்த்தோம்னா அந்த கல்லுகள் விற்கிற கல்லுகள் அறுத்து விற்கிற அரிகல்லுகள் மற்ற அந்த முன்னு வைக்கிறது எல்லாம் சாடிகள் எல்லாம் விற்கிற கடை இருக்குது. இங்கே போனோம்னா இது உரும்புராய்க்கு உரும்புராய் தான் ஹார்ட்வேர் இருக்கு பாருங்க. இந்த பழைய காலத்து முகப்பு பாருங்க இதில் காட்டுறேன். இந்த பழைய காலத்து முகப்பு வந்து இங்கால பார்த்தோம்னா பெட்ரோல் செட் வருது. பெட்ரோல் செட் சீபெட் போன்ற உரும்புராய் பெட்ரோல் செட் பாருங்க. பெட்ரோல் செட் இருக்குது. இப்போ அந்த ஒரு வீடுகள் வந்து கொண்டு இருக்குது. இதுக்கு வந்து எல்லாம் அந்த பழைய காலத்து வீடுகளும் இருக்குது, மற்ற கொஞ்சம் காலத்து கட்டின வீடுகள் இதெல்லாம் இருக்குது. இந்த புதுசாக அந்த பெருசாக எல்லாம் கட்டிட்டு இந்த மாடி வீடுகள் எல்லாம் கொஞ்சம் அந்த உள்புறங்களுக்கு இது தெரியல. அதை தான் காட்டிக்கொள்றேன். அதில் வந்து இங்கே இந்த மண்ணெல்லாம் செம்பாட்டு மண், உரும்புராய் மண்ணெல்லாம் செம்பாட்டு மண். கூட வந்து இந்த திராட்சை தோட்டங்கள் வாழை தோட்டங்கள் அதெல்லாம் வைக்கிற கூட அந்த உள்புறங்களுக்கு வைக்க தோட்டங்கள் வந்து அவங்களுக்கு காட்டிக்கொள்றேன் என்ன மாதிரி. இங்கே போய்க்க வந்து ஒரு கடைகள் இந்த மெயின் ரோட் மாதிரி தான். இந்த யாழ்ப்பாண டவுன் மாதிரி பெரிய ஃபேமஸ் டவுன் இல்லை, நார்மலான இதுகள் இருக்குது. இங்காலே வந்து கல்லுகள் எல்லாமே தண்ணி விற்கிற இடங்கள்லாம் இருக்குது. இதில் ஒரு வண்டில் கடை இருக்குது. இங்கே பழங்கள் எங்கால போனோம்னா நான் நினைக்கிறேன் ஹோண்டாவிலுக்கா போயிடுவோம். இங்கால பார்த்தோம்னா விஐபி ஹோல்ண்டு ஒரு வெட்டிங் ஹால் இருக்குது பாருங்க. இதில் வந்து ஓகே இப்படியே வந்து பார்த்து கொண்டு போகிறோம். இங்கே போனோம்னா ஹோண்டாவில்ண்ணே இங்கே உரும்புராய் ஜெஃப்னா இங்கே வெல்டிங் ஷாப் இருக்குது ஹோண்டாவில்ண்ணே. ஓகே இங்கே ஹோண்டாவிலுக்கு வந்துட்டேன். இப்போ திருப்பி யூ டர்ன் போடுவோமா? யூ டர்ன் போட்டு உள்ளூருக்குள்ளே சுற்றி பார்ப்போம். நன்றி மீண்டும் பெருக மீண்டும் எது உரும்புராய்க்கு தானே ஓடுங்க. நன்றி மீண்டும் பெருக. ஓகே இப்படி நாங்கள் போய் ஊர் பார்க்கங்களுக்கு இப்போ வந்து நாங்கள் மெயின் ரோட்டை மட்டும் காட்டுறது சரியில்லை. ரம்புட்டான் கொஞ்சம் விலை குறையிட்டு வாங்குவோங்க. இப்போ கூட இருக்கு. இப்போ எனக்கு வந்த சீசன், இப்போ சீசன் டைம் இப்போதைய சீசனுக்கு வந்து கொஞ்சம் விலை கூட போக 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 கொஞ்சம் கூட வரத்துனீங்கன்னா 100 ரூபாய்க்கு வெட்டு 100 ரூபாய்க்கு இப்போ 100 ரூபாய்க்கு 5 வச்சிருப்பாங்க சில நேரம். அப்புறம் போக போக 100 ரூபாய்க்கு 8 10 போய்கொண்டிருக்கும். ஓ அப்போக்கெல்லாம் அந்த டியூஷன்கள் எல்லாம் அப்போக்கு அந்த விலை குறைவு தானே டியூஷன்களுக்கு போயிட்டு விலைக்கு வாங்கி கொண்டு வர்றது. ஓ வளத்துக்கு போடுற பசலைகள் சிலவுகள், தண்ணி சிலவுகள், வாகன சிலவுகள், இப்போ கரண்ட் இப்போ தண்ணி இறைக்கணும்னா கரண்ட் சிலவுடா. அப்பா இதுக்கு அது ஏதாவது இருக்குன்னா இப்போ நீ ஒரு தோட்டம் செய்து பார், செய்து பார்த்துட்டு தான் முடிவு எடுக்கணும். மாங்காய்க்கு தண்ணி வளர்த்து அதை கேட்கணும். ஏன் மாம்பழம் மட்டும் 100 ரூபாய் விற்கிறாங்க? ஏன் அதை 100 ரூபாய் விற்கிறாங்க? ஒரு பழக்கடையாவது அதை நிப்பாடிக்க நான் வீடு வைக்கிறேன். ஓ நாங்க இப்ப இப்படி நாங்க இப்ப பழங்களை பற்றி பாக்குறோம், மற்ற பொருட்களை பற்றி கைய போனா அதான் நாங்க கூட அந்த விவசாய பொருட்கள் அந்த சின்ன சின்ன பொருட்கள் தான் கூட எல்லாரும் பாக்குறோம். விலை கட்டுப்பாடுகளை பாக்குறது பெரிய பெரிய பொருட்கள் இந்த செம்போக்கள் இருந்தாலும் சரி, உப்பு பேக்கெட்டுகள் அதெல்லாம் எடுக்கிறது ஒரு விலையா இருக்கும், விற்கிறது ஒரு விலையா இருக்கும். சரி ஓகே இப்படி நாங்கள் சர்ச் வந்துட்டோம். இப்போ நாங்கள் திரும்பிட்டு ஊர் போகிறதுக்காக போயிட்டு உங்களை காட்டிக்கொள்றோம். இப்போ 2000 கிலோ ஒழுங்காக வருது. இந்த ஒழுங்கை காலையாக இருக்கா போவோம். வானம் வருது. அந்த பிள்ளால போய் சும்மா பார்ப்போம். பார்த்துட்டு நார்மல் ரோட் தானே இங்கே உள்ளே போய்க்க தோட்டம் இங்கே சொல்லவே வந்துடுது. வாழைத்தோட்டம் ஒன்று பாருங்க, வாழைத்தோட்டம் தோட்டங்கள் இருக்க கூட வரும். அந்த வாழை மர தோட்டங்கள் அதில் கூட வர்றது இருக்க பார்த்துன்னு போவோம். இதில் அந்த வீடுகள் எல்லாம் உள்ளுக்கு அந்த புது புது பெயிண்டுகள் அடித்த வீடுகள், இப்போ கட்டின வீடுகள் எல்லாம் வருது பாருங்க. அந்த காட்டிக்கொள்றேன் கூட வந்து எல்லாம் அந்த புது புது வீடுகள் பக்கத்தில் அந்த வீடுகள் இருக்குது பாருங்க. இதை நாங்கள் பார்த்து கொண்டு போவோம். இங்கே பார்த்தோம்னா அந்த சமூகங்கள் அதெல்லாம் நிறைய இருக்குது. இப்போ வந்து நாங்கள் வலதாக இடது பார்க்க முடியாது. குச்சோளுங்க போகிற மாதிரி இருக்கேன்னு இங்கே பார்த்தோம்னா எங்களோட புது பையன் அழிக்கணும்னு நினைக்கிறேன். இங்கே ஒரு வீடு இருக்குது. இதுக்காக வீடுகள் வந்தால் சொல்லிக்கிறாங்க. இது நேராக போனால் ஒரு கோயில் உண்டு, அது பொங்கின்னு எங்களுக்கு வந்து கணக்காக பொங்கி கொண்டிருக்கிறேன். இங்கே வந்து பொங்கி பழைய சுட்டு கொண்டிருக்கிறேன். அங்கே பார்த்து ஒடிஞ்ச கிடக்குங்க விடாத வந்து வலது பக்கம் விடுவோம். இங்கால விட்டு அப்படியே மெயின் ரோடு தான் போவோம். இங்கால வந்து செனசமான் இல்லையா, ஸ்ரீ வைத்தீஸ்வரர்
ரோடு இல்ல. பொன்விழா மண்டபம் எல்லாம் இருக்குது. சும்மா சுத்த தான் வந்து நாங்களே போறோம்னா மெயின் ரோடு தான் போலாம். எங்க வீடுகள் எல்லாம் வருது பாருங்க, காட்டிக்கொள்ளணும் உங்களுக்கு. கடைசியா வந்து அந்த கோயில சாப்பிட்டு போகணும், ஒரு இலையா போடுங்கன்னு இருந்துருவணும். எங்களை பார்த்தா எல்லாம் தொடர்ந்து வீடுகள் வந்து கொண்டிருக்குது. எங்களை காட்டிக்கொள்றேன் பாருங்க. சின்ன சின்ன கடைகள் வீடுகள் எல்லாம் இருக்குது. என்ன சரி ஒரு காரம் எடுப்போமா? நல்லூர் விரட்டும் எடுப்போம். சரியோ அதாவது கடைக்காரர் எங்கேயா திரும்பி இருக்கட்டும், கடைக்காரர் எங்கேயா திரும்பி இருக்கட்டும். நைஸா இதுன்றா பாருங்க குச்சோளுங்க கிடக்கு. எங்கேயோ ஒழுங்கை கால விட்டு எங்கேயோ ஏத்துறமாடா. அப்போ என்ன கஷ்டம் தான். நீங்க பார்த்தா இல்ல வெத்தலை கொடி எல்லாம் போகுது பாருங்க. கரும்பு வாசல் இருக்கு என்ன வீட்டு வாசல்ல. பொங்கலுக்கு கிழுவந்தடி இப்ப அந்த வீடுகெல்லாம் தேடி தெரிஞ்சு வட்டி வைப்பினோம். என்ன விளக்கேட்டுக்கு வந்த ரோட்டுக்கே ஏறிட்டோம். செய்ய மாட்டேன் வார சங்கரோட. இது கதலி, இது இதர கதலி வந்து இந்த சிவப்பா இருக்கணும். பஞ்சிங்கால எல்லாம் தோட்டம் ஜெஞ்சால எல்லாம் இருக்கு பாருங்க, வாழைத்தோட்டம். இப்போ இன்னொரு ஒழுங்கைக்காக விட்டு பார்ப்போம். ஓகே, இப்போ வந்து அடுத்த ஒரு ஒழுங்கைக்காக நாங்கள் போய் பார்க்க போகிறோம். ஒழுங்கைகளையும் போய் காட்டணும். இப்போ ஊராண்டு காட்டுக்கு நாங்கள் மெயின் ரோட்டை மட்டும் காட்டுக்கு போகிற சரியில்லை. ஏற்கனவே சொல்லியிருந்தேன். எங்களை பார்த்தோம்னா எங்களை கடையும் மேலே வீடும் இருக்கு, எல்லாம் பூட்டி இருக்கு பாருங்க. இன்னைக்கு சனிக்கிழமை தானே, எல்லாம் வீடுகள் எல்லாம் இருக்கு பாருங்க. அதெல்லாம் வீடு கட்டி கொண்டிருக்கணும். ஒரு வீடு உண்டு, முகப்பு எல்லாம் பாருங்க, நல்ல கதவு எல்லாம் நல்ல இதாக இருக்கு. அப்படி இங்கால பார்த்தோம்டா இன்னைக்கு தான் நாங்கள் பொங்கினோட கோயில்ல. நீங்க அடுத்த ஒரு கோயில் ஒன்று வருது. என்ன கோயில் இதெல்லாம் தெரிஞ்சா சொல்லிக்கொள்ளுங்க. கோயில் பேரு சொல்லு. அதுல போட்டிருந்தேன், போர்ட்ல போட்டிருந்தேன் பாத்துட்டேனே. அண்ணமார் கோயில். நீங்க அதை பார்த்தோம்னா வீடுகள் எல்லாம் வந்து இருக்குது, அமைதியா இருக்கு. நாங்க தான் இதுக்கு கழிச்சு கொண்டு போறோம். வீடு எல்லாம் அப்படியே சும்மா அமைதியா இருக்கு. வீடுகள் எல்லாம் கட்டி கொண்டிருக்கணும். நேரம் கொஞ்சம் தூரம் போய் பார்ப்போம். பாதை மாறி போனோம்னா கூகுள் மேப்பை போட வேண்டியா? ஏண்டா கண்டாளமன் சொப்பின் பேக் இருக்கு. இங்கே எல்லாம் வீட்டை பாருங்க, வீடுல காட்டி கொண்டு போறேன்னு பாருங்க. ஓ 5 டன்னுக்கு மேல போயிடலாண்ட மாதிரி போட் போட்டு கிடக்கு. 5 டன் தான் போகலாம். 5 டன் வாகனம். நாங்க 5 டன் வர மாட்டோம்டா. அப்ப இப்படி எங்களை காட்டி கொண்டு போறோம். எங்கெல்லாம் போறோம், இதே போய் கொண்டு இருக்கிறோம். ஆனா தோட்டங்களை காட்டும். இங்க வாழைத்தோட்டம் இங்க தோட்டங்களை காட்டணும் தான் பார்த்து கொண்டு போறோம். திராட்சை தோட்டம் அந்த மெயின் ரோட்ல ஒன்று பார்த்தது இல்ல, அங்க கொண்டு ஏத்தி விட்டுருவோம். வேற அந்த கோயில் பொங்கி கொண்டு இருக்கிற கோயில் ஏத்தி விடணும். இன்னும் போயிலடா நீங்க எல்லாம் இதுக்கு எந்த பாத்தீங்கன்னா சொல்லிக் கொடுங்க என்ன மாதிரி இருந்தாண்டு. திராட்சை தோட்டத்தை காட்டும் பார்த்தா ஒன்றும் காண கிடைக்காது. இடக்கை பக்கம். ஓகே போவோம். இப்ப நாங்கள் இப்ப உடும்புறாய்க்கு தான் நினைக்கிறேன். உடும்புறாய் இதான், உடும்புறாய்க்கு தான் நிக்கிறோமா. இங்கால மெடிக்கல் சென்டர் ஒன்று இருக்கேன்னு பார்த்து ஒன்று போவோம். இங்க உங்ககிட்ட தான் வேலை தான். இப்படி போனா மெயின் ரோடுக்கு போகலாம் போல இருக்கேன். போய் காட்டி கொண்டு போறேன் உங்களுக்கு. இப்படி இந்த இடத்த காட்டிட்டு இது ஒரு கோயில் இருக்கு, இது ஒரு வீடு ஒன்று வருது, இங்கால ஒரு கோயில் ஒன்று வருது. ஓ அடுத்த இங்கால தான் எதிரே ஒரு கோயில் ஒன்று வருது பக்கத்து பக்கத்துல. ரொம்ப வடக்கு இங்க பாத்துட்டேன். ஓகே இருக்கா. ஓமா சரிதான். இங்க நவசக்தி சனசமூக நிலையம் உரும்புறாய். 2 சனசமூக நிலையம் முன்பள்ளியும் இருக்கு அப்படியே பக்கத்துல. இதுதான் அன்னைக்கு சொன்னி. அப்படியே பார்த்துட்டு போவோம். தோட்ட ஏரியாவுக்கு வந்துட்டோமே. ஓகே, இங்கால எல்லாம் தோட்டங்கள் உள்ள எல்லாம் பின்னால எல்லாம் தோட்டங்கள் இருக்க நிக்கிறேன். வேஸ்ட் தோட்டங்கள் எல்லாம் உள்ள போய் காண வைக்கலாது. வேஸ்ட் தோட்டம் வேணா இதுக்கு
இதுக்கெல்லாம் கிரேப்ஸ் தோட்டம் இருக்குது. இஞ்சாலையில் அந்த எல்லாம் போட்டு கிடக்கு. இன்னும் அந்த கிரேப்ஸ் நடையில செய்யல. அந்த கம்புகள் எல்லாம் நட்டு அப்படியே தூக்கி வச்சுக்கிறேன்டா. எல்லாம் பாதைகள் போகுது கூட. இங்க இதெல்லாம் அந்த கிரேப்ஸ் தோட்டத்துக்கு சுத்தி அடைச்சிருப்பினா. இந்த நான் ஒரு காண்டி வீடியோ எடுக்க விட மாட்டேன். நான் தெரியடா, சும்மா அந்த கைது தடிதாண்டா தெரியுதுடா. போடா எனக்கு கடிக்க வைக்காம பாருங்க. ரோட்லாம் நல்லா உடஞ்சி கிடைக்கணும் ஃபுல்லா. உள்ள போக போக இல்லை ரோட்ல உண்மையிலே சரியில்லை போய் கொண்டிருக்குது. எங்களை காட்டி கொண்டு போறேன். வீடு மழையும் கொஞ்சம் பிளக்குதுண்டா. கொஞ்சம் நேரம் எத்தனை மணி? 3:30 இருக்கு மேனே. 3:45 ரோட்டுல இருக்கான் செய்து கொண்டிருக்கேன் போல. எந்த ரோட்டுக்கு? அந்த ரோட்டுக்கு. ஓகே விடுங்க பாப்போம். இங்கெல்லாம் போக கோயில்கள் வருது. 2 கோயில் வருது நினைக்கிறேன் பக்கத்துல. உண்மையிலே இருக்க இந்த யாரும் வெளிநாடு போயிருந்தீங்க சரி, இங்க இந்த யாரும் பார்த்து வந்தீங்கன்னா என்ன மேரம் சொல்லிக் கொள்ளுங்க. இங்க இருக்கு தேசிக்காய் தோட்டம். தேசிக்காய் தோட்டம் இருக்கு. இங்க பார்த்தா வாழை தோட்டம் இருக்கு. சும்மா ஏத்திக்கு ஆட்டிக்கொள்றேன். இங்கெல்லாம் தேசிக்காய் தோட்டம் ரெடி. தேசிக்காய் இப்ப 1 30 ரூபா 40 ரூபாய் விற்கிறேன். இங்கெல்லாம் பார்த்தோம்னா ஒரு கோயில் வருது. நிறைய கோயில் அது மரம் இருக்கு. இதோட மரத்து இந்த கோயில் தலைவிரிச்சு கொண்டிருக்கிறேன். நல்ல பெரிய மரம் இல்லைண்ணே. ஊருக்குள்ள வேறதான். இப்ப நாங்க வெளியில இருந்து பாக்க சும்மா மெயின் ரோட் மட்டும் தான். ஊருக்குள்ளதான் வேறதான். இங்க பாருங்க இந்த தோட்டங்கள், வாழை தோட்டங்களை பாருங்க. பாதினே ரொம்ப என்ன தோட்டம்? என்ன தோட்டம்? ரொம்ப இல்ல புல்லு புல்லு அங்கால நிக்கிறது புல்லு. மாடு நட்டு இப்படி பாப்போம். அதுல வந்து புல்லு தோட்டம் எல்லாம் இருக்கு. அந்த மாடுகளுக்கு புல்லு வைக்கிறதுடைய புல்லு தோட்டங்கள் இருக்கு. உனக்கு தரதுக்கான நட்டு வைக்கிறாடாப்பா. இதுக்கு போனா ஃபுல்லா வந்து தோட்டங்கள் வரும்னு சொல்லியிருந்தவன் கூட வந்து பத்தைகள் அதெல்லாம் வருது. நிறைய தோட்டம் செய்யாம கைவிடப்பட்ட காணி எல்லாம் பத்தையா போயிருக்குது. கூட இங்க பார்த்தோம்னா இல்ல வேலையில எல்லாம் இந்த கிழுவந்தடியா தான் நான் நட்டுருக்கேன். எங்கால போவோம் இங்கே இங்க திராட்சை தோட்டமே இருக்கு. இருக்க பார்த்தோம்னா திராட்சை தோட்டம் இருக்கு. எல்லாம் பட்டு போயிருக்கு. அப்படி பார்த்து போவாங்க. அப்படி காட்டி கொண்டு போறேன். அங்கே வந்து ஃபுல்லாக அந்த வீடுகள் அதெல்லாம் வந்து தோட்டங்கள் எல்லாம் வருது. என்ன திராட்சை தோட்டங்கள் எடுத்து போட்டால் நல்லா இருக்கும். ஆனால் அடிப்பாங்க. இப்போ திராட்சை சீசன் ஆகும் வேணே. இதுதான் சீசன் என்ன மாவளம்பிய சீசன் வந்துடும். இந்த வீடு வித்தியாசம் இருக்குண்ணே. மேல் அதில் மட்டும் ஒரு சின்ன கட்டுரை மட்டும் அப்படி எழுப்பியிருக்கணும். அப்படி எங்களுக்கு காட்டி கொண்டு போகிறேன். உள்ளுக்கு வேற வேற ஊர் புலம் ஃபுல்லாக வந்து நல்ல இதாக இருக்கு. தோட்டங்களும் இது இந்த மரங்கத்தை பார்த்து இப்படி லைனுக்கு வச்சுக்கணும். நல்ல வழியா இருக்கு. இந்த இது மாதிரி தான் பாக்கு மரம் மாதிரி, கம்பு மரம் மாதிரி. உள்ள ஒரு மெயின் ரோட் மாதிரி போகுதுண்ணே. வெளியிலையும் பார்க்க உள்ளுக்கு தான் இடங்கள் கூட இருக்கு. இப்போ அந்த இடப்பக்கம் போவோம். போய் போய் கடைசியா மரம் இது என்ன கேகேஎஸ் ரோட்ல ஏறுற மாதிரியா விரும்பாய்க்கெல்லாம் போய் கொண்டிருக்கிறோம். வணக்கம் ஐயா. எப்படி இருக்கிறீங்க? சுகமா இருக்கிறீங்களா? சுகமா இருக்கு. உங்களோட பெயர்? மணியம். உங்களோட ஊரை பற்றி சொல்லுங்க. உடம்பை பற்றி சொல்லுங்க. இந்த மாதிரி அந்த காலத்துல எப்படி இருந்தது? அந்த காலத்துல என்ன தோட்டங்கள் அதோட இதெல்லாம் செய்கிறோம். ஓகே. இப்போ என்ன தோட்டம் இங்க ஃபேமஸா இருக்கு? முதலா முந்திரியாங்கூட. முந்திரியாங்கூட. புலா கோயில கண்டு உருளைக்கிழங்கு அது இதெல்லாம் செய்தார். ஓகே. வாழை தோட்டங்கள் இப்ப வந்தா? வாழை தோட்டம் இப்ப கொஞ்சம். ஓகே. முதல் முந்திரியாங்கூட. முந்திரியா. ஓகே. இப்ப முந்திரி எவ்வளவு காலம் எடுக்கும்? இப்ப ஒரு முத்தி வெறாண்டா இப்ப தோட்டம் விதைச்சு வெறாண்டா அது தம்பி இப்ப தையில போட்டான். அடுத்த தை மாதிரியில பழம் போட்டு. ஓகே. ஒரு வருஷத்துக்கிட்ட எடுக்கும். ஒரு வருஷம் எடுக்கும். இப்ப அந்த காலத்துக்கும் இந்த காலத்துக்கும் என்ன மாதிரி வித்தியாசங்கள் இப்ப சொல்லுங்க. அந்த கால வாழ்க்கை அந்த கால வாழ்க்கை எப்படி இருந்தது? அந்த கால வாழ்க்கை நல்ல சுதந்திரமான வாழ்க்கை. சுதந்திரம் இப்ப கஷ்டம். இவங்களோட உணவு பழக்கங்கள் அப்பைக்கு இருந்தது இப்ப இருந்தது? அப்ப பிரச்சனை இல்லை. சாப்பாடு என்ன சாப்பாடு கூட இருந்தது? இப்ப அப்பைக்கு என்ன சாப்பாடு கூட இருந்தது? அப்ப நாங்கள் ஒடிக்கல் மாவளா புழு கொடிக்கல் வெள்ளங்கிழங்கு அது இதாடு மறுவழிக்கிழங்கு எல்லாம் குரக்கல் ஜாமி ஜாமி கஞ்சி கூழுகள் அதுகள் தான். ஓகே. நன்றி.
ஓகே, நாங்கள் இப்போ வந்து ஐயாட்டெல்லாம் கழிச்சிட்டு போய் கொண்டிருக்கிறோம். இதில் வந்து எங்களுக்கு தெரிஞ்ச மேக்ஸிமம் உள்ள எல்லாம் மட்டும் உங்களுக்கு காட்டியிருப்போம். இதில் வந்து நிறைய இன்னும் உங்களுக்கு காட்டாத கச்சமாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு 50% காட்டினமோ ஒன்றே சொல்லலாம். அது காட்டாத இடங்கள் நிறைய இருக்கலாம். உங்களை போய் வரைக்க போகிற இடங்களை காட்டிக்கொள்கிறேன். இதுக்கால போவோமா? இல்லை, அதுக்கால போயிடலாம். வந்த பாதையால் தான் போகணும். அன்னைக்கு இப்போ மெயின் ரோடு இங்கே போகிறாண்டு நாங்களா போய் தொடங்க தேசிக்க தோட்டம், தேசிக்க தோட்டம், வாழை தோட்டம், இதான் வந்த பாதை. என்ன இந்த வீதிகள்லாம் சரி பண்ணி கொடுத்தா இருக்கிறாங்களே கொஞ்சம் நல்லா இருக்கும். மெயின் ரோடு போகிற பாதைகள் கொஞ்சம் சீரில்லாமல் இருக்கிறது எனக்கு கஷ்டமாக இருக்கும். கொஞ்சமாக செய்து கொண்டு வரையினோம், அதெல்லாம் செய்து கொடுத்தாமலே நல்லதாக இருக்கும். நாங்கள் ரொம்ப மெயின் ரோட்டால் போயிட்டு அதை சின்ன இடம் மட்டும் யோசிக்கிறது. உள்ளே வந்து பார்த்தா தான் தெரியும். பலாமரங்கள்லாம் நிற்கிது பாருங்களேன். எனக்கு பலாமரம் நிற்கிது, மாமரம். உண்மையிலே இது வந்து ஒரு தோட்ட ஏரியான்னு தான் சொல்கிறது. மண்ணும் நல்ல செம்மண் தானே, இந்த வளமான மண் கூட வந்து இங்கே இந்த மண்ணெல்லாம் ஏற்றி வீட்டுக்கு பறிக்கிறவையெல்லாம் இருக்கணும். முருங்கை மரம் எல்லாம் இருக்குது. சரி, ஓகே. அப்படியே நாங்கள் உள்ள வந்து காட்டியிருப்போம் உங்களுக்கு என்ன வேண்டு. இல்லை தான் அந்த தோட்டமெல்லாம் காட்டினாங்க உங்களுக்கு. நாங்கள் என்ன வேறு இருந்தது அதெல்லாம் காட்டி கொண்டு நாங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்கள். அப்படி நாங்கள் பார்த்து கொண்டு போகிறோம். வந்த பார்த்தா உங்களுக்கு சும்மா அப்படியே பார்க்காதெல்லாம் காட்டி கொண்டு போகிறோம் உங்களுக்கு. அப்படியே வண்ணத்து பூச்சி மழை வந்து கொட்ட போகுது. யாரும் அப்பேருந்து ஃபோன் அடிச்சு சொல்லிக்கிறேன். நேராக தான் வந்தாங்க. அப்படியே நேராக தான் வந்துடுறாங்க. அதுக்காக அந்த கோயிலால் தான் வந்தாங்க. ஓகே, இதால தான் வந்தாங்க. ஊட்டி இருக்கு. சரி, ஓகே. இப்படி நீங்கள் பார்த்துருப்பீங்க. இல்லை நான் காட்டினதை தெரிஞ்ச ஒரு 40% மட்டும் தான் காட்டியிருப்போம் நினைக்கிறேன். வேலை போனால் போயிடலாம், நேராக விடுங்க. சரி, ஓகே. நாங்கள் இதோட இந்த காலையை நிறைவு சொல்ல நினைக்கிறேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க. என்ன மாதிரி இருந்தாலும் சொல்லிக்கொள்ளுங்க. ஒரு என்ன மாதிரி இருந்தாலும் சொல்லிக்கொள்ளுங்க. உங்களுக்கு காட்டக்கூடிய இடம் எல்லாம் காட்டியிருப்போம். மிச்சம் எதுவும் காட்ட வேண்டிய இடங்கள் எதுவும் இருந்தால் நீங்களை சொல்லிக்கொள்ளலாம். அதை விட வேறு எதுவும் ஊர்கள் நீங்கள் பார்க்கணும் அப்படி எதுவும் இருந்தாலும் சொல்லிக்கொள்ளலாம். அதில் ரோட்ல போய் காட்டிக்கொள்றேன்டா, அதில் கிடக்கு. ஓகே, நாங்கள் இதோட இந்த காணொலியை நிறைவு செய்யலாம். இந்த காணொலி பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம Karen 64 KS 2 சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, பாய்.